வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு வீடியோவில் கேர் ஃபங்க்ஷனோட பயன்பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேர்னா கேரக்டர். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் ஆல் எனேபிள் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் பதிவிடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற திரையில் பெயர்கள் கொண்ட டேபிள் இருக்குது. இந்த பெயர்கள் தொடக்கத்தில் கேர் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி புல்லட் எப்படி உருவாக்குறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஒரு சாம்பிளுக்கு சொல்லிட்டு சிஹெச் கேர் வந்துருச்சுங்களா. ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷன் தான். அதில் போட்டிருக்கோம் ரிட்டர்ன்ஸ் கேரக்டர் ஸ்பெசிஃபைங் இந்த கோட் நம்பர். நம்மளோட கணினியின் எழுத்து குறியீட்டு தொகுப்புலேருந்து நம்ம கொடுக்குற நம்பர் மூலமாக அதில் குறிப்பிட்டப்பட்ட எழுத்தை கொடுக்கும். அதுதான் கேர் ஃபங்க்ஷன். டபுள் கிளிக், ஓப்பன் ப்ராக்கெட், 149 க்ளோஸ் ப்ராக்கெட் and F3 என் புல்லட் உருவாயிடுச்சா. இது பாருங்கள், எல்லா பேருக்குமே ஒரு புல்லட் உருவாகும். இப்போ உங்களுக்கு கேள்விகள் எல்லாம் 149னா என்ன, ஏன் 149 ஏன் போடுறிய, அப்போ இன்னும் எத்தனை நம்பர்கள் இருக்குது, இப்படிலாம் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். பக்கத்தில் பாருங்கள், ஒரு 3 காலம் உருவாக்கியிருக்கேன். ஃபாண்ட்டுங்கிற ஏரியல் ஃபாண்ட், வெண்டிங் ஃபாண்ட், வெண்டிங் ஸ்டூல்னு. ஸோ இங்கே ஒவ்வொரு எழுத்துலையும் உள்ளதை நான் டீட்டெயில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதே ஈக்குவல் டு சி கேர். இந்த ஃபங்க்ஷன் டேப் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே போட்டிருக்காங்க 1லேருந்து 255 வரை கேரக்டர் கொண்ட சிம்பிள்ஸ் இருக்கான். 1லேருந்து 255 வரை கேரக்டர் கொண்ட சிம்பிள்ஸ் இருக்கான். ஸோ அதுதான் இப்போ என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஏரியல் ஃபாண்ட்டுன்னா ஒரு தொகுப்பு காமிக்கும். இந்த விண்டிங்ஸ்ன்னு போட்டோம்னா அது ஒன்று வரும். விண்டிங் ஸ்டூன்னு போட்டால் நிறையா சிம்பிள்ஸ்கள் வரும். உங்களுக்கு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புல்லட்ஸ்கள் யூஸ் பண்ணால் எக்ஸலில் உங்களுக்கு வசதியாக இருக்கும். இங்கேயே நீங்கள் ப்ரீவியூவில் பார்க்குறனாலும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நம்பர் பாருங்கள், 169 அடிச்சிங்கன்னா காமிக்க வருங்க. காப்பிரைட் சிம்பிள் காமிக்குதுங்களா. அப்புறம் 174 அடித்து பாருங்கள், ட்ரேட்மார்க் சிம்பிள் காமிக்குதுங்களா. 182 அடிப்போம், பில்க்ரோ சிம்பிள் காமிக்குது வருங்க, பில்க்ரோ சிம்பிள். ஸோ இப்படி ப்ரிவியூவில் அதை நம்ம 1லேருந்து 255 கோடு இருந்து என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஈக்குவல் டு கேர், ஓப்பன் ப்ராக்கெட், அப்புறம் A3 இதில் ஒரு சில கேரக்டர்கள் வரும். பார்க்குறீங்களா, வித்தியாசம் தெரியுது. ஸோ அதே மாதிரியா இப்போ நான் ஃபாண்ட்ஸை மாற்றுறேன் பாருங்கள், இந்த வருதுங்களா. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏரியல் ஃபாண்ட்டில் இருக்குல்ல, இதில் உள்ள சிம்பிள்ஸு விண்டிங்ஸ் மாற்றையில் உங்களுக்கு மாறும். அதை அந்தந்த குறியீட்டுக்கு வேறு வேறு இதுகள் மாறும். டைப் பண்ணாலே பாருங்கள் சிம்பிள்ஸ் வித்தியாசம் தெரியுதுங்களா. இப்போ 255 கேரக்டர் இது ஃபுல்லாக இழுங்க, ஸ்க்ரோல் பண்ணி இழுங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். பக்கத்தில் டேபிள் போட்டிருக்கு பாருங்கள். ஸோ 64ல் போனீங்கன்னா உங்களுக்கு 215னா இந்த மாதிரி புல்லட்ஸ்லாம் இருக்குது. 215 டு 218 எழுதி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புல்லட்ஸ்லாம் வரும். வருதுங்களா. ஸோ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஈக்குவல் டு கேர்,
216 புல்லட்ஸ் கொண்டாந்துட்டேன்னா பார்த்தீங்களா. ஸோ வெண்டிங்ஸ் உள்ள புல்லட்டு 216 அப்படின்னு மாடலாம் வருதுங்களா. இப்போ இதே இது நான் மாற்றினு பாருங்கள், 64ன்னு மாற்றினா மாறும் பாருங்கள். ரைட்டிங் மாதிரியே ஒரு சிம்பிள்ஸ் வருங்களா. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.